வணக்கம் ராஜேஸ்வரி. சென்னை வானகரம் பகுதியில் மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக திரைப்பட நடிகர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை வானகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் ஐயப்பந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், போரூரை சேர்ந்த ரக்ஷித் மற்றும் நூம்பல் பகுதியைச் சேர்ந்த ஜமுனா குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அவர்களிடம் இருந்து 13 கிராம் மெத்தமெட்டமைன் மற்றும் 150 கிராம் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் இந்த வழக்கில் தொடர்புடைய சினிமா நடிகர் உட்பட மேலும் 3 பேர் குறித்த தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது. அவர்களை தொடர்பு கொண்டு இதே நபர்களை வைத்து பேச வைத்த போலீசார் போதைப் பொருள் தொடர்பான விவகாரம் பற்றி பேச வேண்டும் என்று கூறி மதுரவாயல் மேம்பாலத்தின் அருகே வரவழைத்தனர். அவர்களும் வந்திருந்த போது திடீரென போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அதில் ஒருவர் சினிமா துறையை சேர்ந்த பிரபாகரன் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி ஆல்பார்ட் நகரை சேர்ந்த பவன்குமார், நெற்குண்டத்தை சேர்ந்த ஆஷிக் பாஷா, ஆறுமுகம் மற்றும் வடபழனியை சேர்ந்தவர் தான் அந்த பிரபாகரன். இந்த 4 பேரையும் சேர்த்துதான் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5 கிராம் மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 12 போதை மாத்திரைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச பயன்படுத்திய 2 செல்போன்களையும் மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் எடை போடக்கூடிய சிறிய அளவிலான எடை இயந்திரத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். இவர்கள் 4 பேரும் மேற்கு யாருடனாவது தொடர்பில் இருக்கின்றனர் என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.